ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த நல்ல நாளிலே உங்களை சந்திக்கும்படியாக பரலோகத்தின் தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் மட்டும் நம்மை சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு கூட பாதுகாத்திருக்கிறார். நம்மளாரும் கண்களை மூடி இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் நம்மோடு இடைபடும்படியாக தெய்வ பிரசன்னத்தினாலே கிருபையினாலே கர்த்தர் நம்மை நிரப்பும்படியாய் நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களை அற்புதமாக பாதுகாத்து சுகத்தை பலத்தை ஜீவனை தந்து எங்கள் ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு பதில் தந்து ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில மீண்டுமாக கர்த்தர் ஆண்டவரை நிரூபித்து இம்மட்டும் நடத்தின உம்முடைய தயவை நாங்கள் நினைத்தவருக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ளவரே, நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் கிருபையுள்ளவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளின் ஆராதனையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரையுமாக நீர் எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் இந்த நாளின் ஆராதனையிலே நம் மத்தியிலே மகிமைப்படுவாராக. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுங்க. நீங்க இருக்கிற இடத்துல சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிங்க. அதுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை என்ற பாடலை நம்ம எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க
களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை போல நம்மை தேடி வருவதற்கு வேற ஒருத்தர் இல்லைங்க. வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் அந்த மனிதர்களை தேடி போனார்கள். பெதஸ்தா குலத்துல 38 வருஷம் ஒருத்தன் வியாதியா கிடக்கிறான். அவனை ஆண்டவர் தேடி போகிறதை நம் வேதத்துல வாசிக்கிறோம். அவனுடைய நம்பிக்கைகள் எல்லாம் தகர்ந்து போய், இனி என்னுடைய மரண பரியந்தம் இந்த குளத்துல நான் இப்படியே தான் இருக்க போகிறேன், இந்த குளத்துக்கு அடியில இந்த குளத்து பக்கத்துல இப்படியே தான் நான் இருக்க போகிறேன், எனக்கு ஒரு நன்மையும் எனக்கு இல்லை என்று சொல்லுகிற ஒரு நிலைமையில் இருந்த அவனை ஆண்டவர் தேடி போகிறதை பார்க்கிறோம். அதே போல கதரேனனுடைய நாட்டுல லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன், ஒருவராலும் அடக்கக்கூடாதவன், சங்கிலிகளாலே கட்டப்பட்டிருக்கிறான். வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் அவனை தேடி போனான். நம்ம சொல்லலாமா? அந்த முதல் வரியை சொல்ல போகிறோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. எளிமையான எங்களை அவன் என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதல். இந்த ஒரே ஒரு கவியை மாத்திரம் உணர்ந்து பாடப்போகிறோம். இந்த காலை வேளையில நீங்களும் நானும் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை தேடி வருகிற தெய்வம். ஆண்டவர் நம்மை தேடி வந்தவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட இருக்கிறவர். நீங்க இருக்கிற இடத்துல இறங்கி வருகிற தெய்வமாக இருக்கிறார். உலகத்தை பார்க்கிறோம், ஜனங்களை பார்க்கிறோம், தங்களுடைய கடவுளை தேடி ஜனங்கள் எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நாம் இருக்கிற இடத்துல நம்மை தேடி வருகிற ஆண்டவர். அல்லேலூயா. நீ எந்த நிலையில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் தேடி வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த ஒரு கவி பாடலாமா? அவன் எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலை. நீங்க பாடும் போதே உங்க உள்ளத்துக்குள் ஒரு பெரிய ஆறுதல் உண்டாக வேண்டும். விசுவாசத்தோடு கூட பாடுவோம். வாழ்க, உம் நாமம் வாழ்க.
நம்மை தேடி வந்திருக்கிறவர் சாதாரணமான மனிதன் அல்ல, அற்புதங்களை செய்கிற தேவன். இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நம்மை தேடி வந்தவர் சாதாரணமான மனிதர் அல்ல, நம்மை தெரிந்து கொண்டவர் சாதாரணமான ஒரு நபர் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சகலவற்றையும் செய்ய வல்லவர். இந்த கால வேளையில தேவ பிள்ளைகள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப காரியம், உங்களுடைய நிலைமை எதுவா இருந்தாலும் சரி, இந்த பாடலை நீங்க சேர்ந்து பாடும்போது விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ணி பாடுங்க. ஆண்டவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர். பாடலாமா? பாடும் போதே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசிங்க. இந்த பாடலை பாடும் போதே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று விசுவாசிங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்வார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி, அந்த நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி சந்தோஷமாய் சேர்ந்து பாடுங்க. கடலை மாற்றையும் கடந்திடுவே
துதித்திடுவே. தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன். தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவனே நீ சகலமும் செய்ய தேவனே உமக்குப்பான தேவன் யார்? எத்தனை பேர் விசுவாசத்தோடு பாடுனீங்கன்னு தெரியல. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு சங்கீதத்தை வாசிக்கலாம். அந்த சில வசனங்கள் நம்ம வாசிக்க போகிறோம். 89வது சங்கீதம் 5வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் உள்ளதான வேத பகுதி. 89வது சங்கீதம் 5வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் உள்ளதான வேத பகுதி. கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவன் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீர் ராகாவை வெட்டுண்ட ஒருவனைப் போல நொறுக்கினீர். உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்து. வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது. பூலோகத்தையும் அதில் உள்ள யாவையும் நீரே அஸ்திவாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பீரிக்கும். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. உம்முடைய வலது கரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு அற்புதமான வேத பகுதி பாருங்க. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆங்கில வேதாகமத்துல கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை துதிக்கிறவர்கள், சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கிறவர்கள். இந்த கால வேளையில உங்களால் ஆண்டவர் அப்படி துதிக்க முடிகிறதா? இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட விசேஷ தலைப்பு பெற்றிருக்கிறவர்கள். சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கிற போதும், என்ன நிலைமைக்குள்ள நம்ம அகப்பட்டிருந்தாலும் கர்த்தரை துதிக்கும் போது கம்பீர சத்தத்தோடு, அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அவர்களுக்கு ஆசீர்வாதம் என்னவாமா? கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். வேதத்துல வாசிக்கிறோம், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தேன். எந்த நிலைமையிலும்
நாம் கர்த்தரை கம்பீர சத்தமாய் சந்தோஷமாய் ஆமென் தைரியமாய் கர்த்தரை ஆராதிக்கிற தேவஜனமாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். இந்த 89வது சங்கீதத்துல நம்ம வாசித்தது போல, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? 6வது வசனத்துல கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி நாம் வாசித்தோமே. சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிற தெய்வமாய் இருக்கிறாரே. ஆமென். இன்றைக்கு நாம் எல்லாரும் சந்தோஷத்தோடு கூட நம்ம பாடின அந்த பாடலில் ஒரு கவியை பாடி அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவி நீ சகலமும் செய்ய வல்லவர் என்ற பாடலை பாடினோமே. இதுல ஒரு கவியை நம்ம பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். கர்த்தாவே நீ சகலமும் செய்ய வல்லவர், தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தான் ஆண்டவரே. நாங்கள் கம்பீர சத்தத்தோடு கூட உம்மை பாடி நாங்கள் அறிக்கை பண்ண போகிறோம். அல்லேலூயா. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீரே சகலம் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீரே சகலம் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும்
என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். 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 என்னை நடத்தினார் அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. 7 மாதங்களும் என்னை நடத்தினார் அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. 7 மாதங்களை தாண்டி வந்திருக்கிறோம். 8வது மாதத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் மட்டும்தான் நம்மளோடு கூட இருந்தார். இந்த நாளில நீங்க சுகத்தோடு பலத்தோடு நிக்கிறீங்களா? நம்முடைய பாதை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். ரதங்களின் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லப்பட்டது. நீங்களும் நான் இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையினால நிற்கிறோம் இல்லையா? எபினேசர் தேவனாக இருந்து நம்மை நடத்தினாரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லியப்பா. நீங்க எங்க கூட இருந்தீங்கப்பா. உங்களுடைய அன்பை நாங்க மறக்கல, உங்களுடைய கிருபையை நாங்க மறக்கல, உங்களுடைய பாதுகாப்பை நாங்க மறக்கலப்பான்னு சொல்லி பாடலாமா? எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மண்டியிடுவேன் நம்முடைய பாதத்திலே என்று சொல்லி ஒரு பாடல். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்க, தெரியாதவர்களும் கூட பாடி பழகி பாடுங்க. கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சொல்லுங்க. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சத்தமாக. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. அருமையான வரிகள் பாருங்களேன். எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரே. அந்த பாடல் வரிகள்
பாடும்போது ஆண்டவர் நினைவூட்டுகிற ஒரு காரியம், சாராள் ஆகாரை கடினமாய் துன்பப்படுத்தின போது இந்த ஆகார் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறார். ஆபிரகாமுடைய வீட்டுலதான் இத்தனை வருஷம் இருந்தான். ஆபிரகாமுக்கு மனைவியானால், கர்ப்பம் தரித்தால், கர்ப்பமாயிட்டா. இப்போ கர்ப்பமானதுக்கு அப்புறம் இந்த சாராள் அவளை கொடுமையாய் நடத்த ஆரம்பித்த போது அவள் ஆபிரகாமை விட்டு, சாராளை விட்டு, அங்கிருந்த அத்தனை ஜனங்களை விட்டு, அப்படி யாருக்கும் தெரியாமல் தன்னந்தனியாய் வனாந்தரத்துக்கு போகிற பாதையில போய் கொண்டிருக்கிறான். அவ மனசுக்குள்ள அநேக போராட்டம். நான் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறேன், இன்னும் சீக்கிரத்துல எனக்கு குழந்தை பிறக்க போகுது. குழந்தை பிறக்கும் போது எனக்கு யார் உதவி செய்வாங்க? என்னை யார் பாதுகாத்து கொள்ளுவாங்க? எனக்கு யார் பக்கபலமாய் இருப்பாங்க? நான் இப்படி கொடுமை அனுபவித்திருக்கிறேனே. வாழ்க்கை கசந்தவளாய் போய் கொண்டிருக்கிறார். அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் போய் கொண்டிருக்கிறார். பாருங்க, கர்த்தர் அங்கே ஆகாரை கூப்பிட்டாராம். ஆகாரே என்று பெயர் சொல்லி அவளை அழைத்தாராம். அந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் அநேக சூழ்நிலைகளில் கர்த்தர் அழைத்திருக்கிறார். எளியவர்களாக, திக்கற்றவர்களாக, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாத நிலைமையில, அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச நிலைமையில ஆண்டவர் உங்க பின்னாடி தேடி வந்தாரே. எளியவர்களாகி நம்மை கண்ணோக்கி பார்த்தாரே. அந்த அன்பை மறக்க முடியுமா? ஆண்டவர் பார்த்து சொல்லலாமா? எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரப்பா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. நல்ல உணர்ந்து பாடுங்க. தெய்வ பிரசன்னத்தை அனுபவித்து பாடுங்க. கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுங்க. இது கர்த்தருடைய அன்பை அதில் உணர்கிற நேரம், அனுபவிக்கிற நேரம், அவருடைய அன்புக்காக அவரை ஆராதித்தவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நேரம். பாடலாம். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மன்னிடுவேனும் பாதத்திலே, மன்னிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீரின் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீரின் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. கனிவாக என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மன்னிடுவேனும் பாதத்திலே, மன்னிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சொல்லலாமா? எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே,
இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேனும் பாதத்திலே, மன்னிடுவேனும் பாதத்திலே. சொல்லலாம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. உண்மையாக எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே எல்லாரும் பாடுகிறோம். மகிமை நம்ம நிரப்பலாம். ஆமே. நீங்கள் ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. அறிக்கை பண்ணுங்க. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. உலகின் ஆழத்திலிருந்து மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேனும் பாதத்திலே. சொல்லுங்க பிரியமானவர்களே. மன்னிடுவேனும் பாதத்திலே. Oh yes 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 yes. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆடும்போது ஒரு பெரிய தெய்வ பலம். சுமை ஆராதிக்கிறோம். என் துணையாளரே ஆராதனை. தேவனை நோக்கி மண்டியிட்ட தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் தகர்ந்து போனதாக சரித்திரமே இல்லை. வேதத்தின் பக்கங்களை புரட்டி பாருங்க. கர்த்தருக்கு முன்பதாய் முழங்கால் படியிட்ட தேவ ஜனம், தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள், அவர்கள் சிங்க கவியானாலும் அக்கினி சூளையானாலும் ராஜாவின் கோபமானாலும் சத்துருக்களுடைய போராட்டமானாலும் எல்லாவற்றையும் ஜெயித்தார்கள். இந்த ஆமென் ஆகஸ்ட் மாதத்தை தொடங்கி இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு முன்பாக உங்கள் அறை வீட்டுக்குள்ளே மண்டி இடுகிற நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தை ஜெயமாய் கடக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்த போகிறார். அவரே உங்கள் பலத்தின் மகிமையாய் இருந்து அவருடைய தயவினாலே உங்களுடைய கொம்பு உயர்த்தப்பட்டு அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நீங்கள் அற்புதமாய் இந்த மாதத்திலே நடத்தப்படுவீர்கள். வாஞ்சிக்கிறீங்களா? ஆண்டவர் என்னை நடத்துவார் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே கர்த்தர் எங்களை நடத்துவார் என்று சொல்றீங்களா? அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் கலங்கி போனவர்களாய் அல்ல, உமக்கு முன்பதாய் மண்டியிட்டவர்களாய் வந்திருக்கிறோம். இருள் எங்களை சூழ்ந்த நேரத்திலே என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த நேரத்திலே ஒருவேளை எல்லாரும் எங்களை மறந்தது உண்மைதான், ஆனால் கர்த்தரும் எங்களை மறந்துட்டாரோ என்று நினைத்த வேளையில மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தாரே. அந்த ஆண்டவர் இன்னும் நம்மோடு கூட இருக்கிறார், இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை
உலகம் இன்னைக்கு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது, நம்ம கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய கரத்தை ஒன்றும் கட்டி போட முடியாது, அவருடைய வல்லமையை ஒன்றும் கட்டி போட முடியாது, அவருடைய கிருபையை ஒன்றும் கட்டி போட முடியாது. சொல்லலாமா? மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேனும் பாதத்திலே சந்தோஷத்தோடு, மன்னிடுவேனும் பாதத்திலே எங்கள் பலத்தின் மகிமையே எபினேசரே நம்முடைய பலத்தின் மகிமையாக இருக்கிறவரை பார்த்து ஆண்டவரே, விடுதலையோடு கூட நாங்கள் பாடி துதித்திருக்கிறப்பா. நம்மை நாங்கள் அறிக்கை செய்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். இந்த 8வது மாதத்துல நீங்க தான் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை பண்ணி இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை ஜெயமாய் நடத்துவே. உம்முடைய தயவினாலே எங்களுடைய கொம்பு உயரப் போகிறது. ஆகாரை பெயர் சொல்லி அழைத்தது போல எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், எளியவர்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்தவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற அந்த பெரிய சந்தோஷத்தினால் நாங்கள் துதிக்கிறோம். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனம் அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டதே. உம்மை நாங்கள் கம்பீர சத்தத்தோடு துதித்திருக்கிறோம், உள்ளத்தின் மகிழ்ச்சியோடு ஆராதித்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி இருக்கிறேன். உம்முடைய வார்த்தையினாலே கர்த்தர் எங்களை உயிர்ப்பித்திருக்கிறேன், எங்களை பலப்படுத்தி இருக்கிறேன். ஆமென். நீர் எங்களை நடத்துகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில காண பண்ணுவார். அவருடைய தயவினாலே நம்முடைய கொம்பு உயர்ந்து இருக்க போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம் 3வது வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சிலர் அப்படியே என்னை சூனேமியாளுடைய கணவரை போல பார்க்கிறீர்கள். உங்களுடைய பார்வையில பல அர்த்தங்கள் தெரிகிறது. சூனேமியாளுடைய கணவர் என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல சூனேமியாளுடைய மகன் மரித்து போய்விடுவான். சூனேமியாள் தன் கணவருக்கு செய்தி அறிவிக்க மாட்டான். கணவன் கிட்ட ஒரு ஆள் அனுப்பி, நீங்க எனக்கு ஒரு ஆள் அனுப்பணும், எனக்கு ஒரு கழுதையை கொடுத்து அனுப்பணும், நான் தேவனுடைய மனுஷனை சந்திக்க போகிறேன் என்று சொல்லி சூனேமியாள் சொல்லுவார். உடனே கணவர் கேட்பாரு, இன்னைக்கு அமாவாசை இல்லை, ஓய்வு நாளும் இல்லை, நீ எதுக்கு தேவனுடைய மனிதனை சந்திக்க போகிறாய் என்று சொல்லி அவருடைய கணவன் கேட்பார். இன்றைக்கு சிலர் அப்படித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த வசனங்களை எல்லாம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இரவு முடிந்து புது வருட ஆராதனை தொடங்கும் போது இந்த வார்த்தைகளை வாசிப்போம். புதிதாக ஒரு காரியத்துக்குள்ள போகும்போது, ஒரு ஆபீஸ் தொடங்கும் போது, அல்லது ஒரு புதிய ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது, ஏதாவது ஒரு காரியத்தை புதுசாய் செய்யும் போது இந்த வாக்குத்தத்தமான வசனங்களை வாசித்து நம்ம ஜெபித்து பழகி இருப்போம். இன்னைக்கு நிறைய வாக்குத்தத்த வசனங்களை தேவ பிள்ளைகள் அப்படிதான் பழகி வைத்திருக்கிறோம். இல்லை, தேவ பிள்ளைகளை
கர்த்தர் நம்மோடு கூட எந்த நேரத்திலும் பேசுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த காரியங்களை கொண்டு, இந்த வசனத்தை கொண்டு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் என்ன பேச சித்தமாக இருக்கிறார்? வாஞ்சியோடு கூட ஒப்புக் கொடுங்க. நம்ம எல்லாரோடும் கூட ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்திலே நீ ராஜ முடியுமாய் இருப்பாய். நான் இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை என்றெல்லாம் சொல்லுவதை காட்டிலும் கர்த்தருடைய இருதயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற வேத பகுதியாகவே பார்க்கிறேன். நீங்களும் நானும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை தியானித்து, ஆண்டவரே, நான் உம்முடைய கையிலே அலங்காரமான கிரீடமாகி உம்முடைய கரத்திலே நான் ராஜ முடியா இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க முடியுமா? இந்த சூழ்நிலையில ஜெபிக்க முடியுமா? இப்படிப்பட்ட நெருக்கத்தின் நேரத்திலே கர்த்தர் நம்மை அலங்காரமாய் மாற்றுவாரா? நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? நம்முடைய நிலைமைகளிலே ஒரு மாற்றம் உண்டாகுமா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் அதை கர்த்தர் செய்வார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். காரணம், இந்த அதிகாரம் முழுவதும் பொறுமையா வாசிங்க. இங்கே கர்த்தர் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். அவருடைய இருதயத்துல என்ன இருக்கிறது? தன்னுடைய ஜனத்துக்காக, தன்னுடைய தேசத்துக்காக, தன்னால தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய சொந்த தேசத்துக்காக, தன்னுடைய ஜனத்துக்காக கர்த்தருடைய இருதயத்துல இருக்கிற அங்கலாய்ப்பை பார்க்கிறோம். அவருடைய இருதயத்துல இருக்கிற வைராக்கியத்தை பார்க்கிறோம். அந்த வைராக்கியத்தின் அடிப்படையில தான் தன்னுடைய தேசத்துக்கு, தன்னுடைய ஜனத்துக்கு செய்ய போகிற காரியத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ தேவனுடைய கரத்திலே, கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்திலே ராஜ முடியுமா இருப்பாய் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா? இந்த வார்த்தை சொல்லுகிறது போல நிச்சயம் கர்த்தர் நம்மை அலங்காரமாய் மாற்ற முடியுமா? கண்டிப்பா மாற்ற முடியும். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? முதலாவது அந்த சத்திய வசனத்தை புரிந்து கொள்ளுவோம். ஆண்டவர் இந்த அதிகாரத்துடைய தொடக்கத்திலே அவருடைய வைராக்கியத்தை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? சீயோனின் நிமித்தம் நான் மௌனமாய் இருக்க மாட்டேன், எருசலேமின் நிமித்தம் நான் மௌனமாய் இருக்க மாட்டேன். அதற்கு ரட்சிப்பு என்கிற அதனுடைய தீவட்டி எரிகிற வரைக்கும், வெளிப்படும் வரைக்கும் நான் அமராமல் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட அந்த சீயோனுக்காக, அந்த இஸ்ரவேலுக்காக, அந்த எருசலேமுக்காக, தன்னுடைய ஜனத்துக்காக ஆண்டவர் பாராட்டுகிற வைராக்கியத்தை தான், அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த அங்கலாய்ப்பின் சத்தத்தை தான் ஆண்டவர் இந்த அதிகாரத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்குள்ள இந்த உறுதி இருக்கும் என்றால் போதும், நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். என்ன உறுதி? நீங்களும் நானும் தனிமையானவர்கள் அல்ல, நீங்களும் நானும் அனாதைகள் அல்ல, திக்கற்றவர்கள் அல்ல, யாரோ எவரோ அல்ல, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற அந்த உறுதி உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அனுபவம் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயம் உங்களை அலங்காரமான ராஜ கிரீடமாக, அலங்காரமான கிரீடமாக, உங்களை அலங்காரமானவர்களாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்கள் நிலைமையை அலங்காரமாய் மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த உணர்வு, அந்த அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும். சீயோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று ஏராளமான காரியங்களை வேதத்துல வாசிக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 132வது சங்கீதத்திலே 13வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார்.
இந்த சீயோனிலே கர்த்தருக்கு துதியானது அமைந்து காத்திருக்கிறது என்று வாசிக்கிறோம். இந்த சீயோன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடம், கர்த்தருடைய மகிமை தங்குகிற இடம். இந்த சீயோன் கர்த்தருடைய வாசஸ்தலம். இந்த சீயோனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டு அங்கே வாசஸ்தலமாக இருக்கும்படி விரும்பினார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவன் கர்த்தர் தெரிந்து கொண்டு எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? அவர் தெரிந்து கொண்டு அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். நம்முடைய குடும்பத்திலே வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். நம்முடைய வீட்டிலே வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். நம்முடைய சகல எல்லைகளிலும் அவர் வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். அவர் வாசம் பண்ணும்படி அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் அலங்கோலமாய் இருப்பதை கர்த்தர் ஒரு நாளும் பொறுத்து கொள்ள மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நீங்க நினைக்கிறீங்களா உங்களுடைய நிலைமைகள் ஒண்ணுமில்லாம போயிருச்சு, நான் அலங்கோலமா இருக்கிறேன் என்று சொல்றீங்களா? நான் நினைச்ச மாதிரி நடக்கல, எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. இன்னைக்கு நாங்க அலங்காரமான கிரீடமாகவோ ராஜ முடியாகவோ மாறுவதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இன்னைக்கு அன்றாட எங்களுடைய செலவுகள் சந்திக்கப்பட்டா போதும் இருக்கிறோம். எங்க மாத வாடகை கொடுத்தால் போதும் இருக்கிறோம். சர்வைவானா போதும் இருக்கிறோம். எப்படியும் இந்த மாதங்களை கடத்தினால் போதும் என்று இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? அப்படி கர்த்தர் நம்மை விடுகிற தேவன் அல்ல. நம்முடைய எல்லா அலங்கோலங்களையும் நம்முடைய நிலைமைகளையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர் நமக்குள்ளே, நம்முடைய வீட்டுக்குள்ளே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி, எப்படி 132வது சங்கீதத்துல வாசித்தோமோ, சீயோனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டு அங்கே அதை வாசஸ்தலமாக்கும்படி விரும்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்களும் நானும். தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோனி நிமித்தம், எருசலேமின் நிமித்தம் நான் மௌனமாய் இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமையை மாற்றுவதற்கு, உங்களுடைய நிலைமையை மாற்றுவதற்கு, உங்க தனிப்பட்ட காரியத்துடைய நிலைமையை மாற்றுவதற்கு நீங்க போராடிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. இரவும் பகலும் போராடி என்னால போராடவே முடியல, இதுக்கு மேல எனக்கு வேற வழி தெரியல, நான் எதையோ ஒன்ன பண்ணிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் என்கிற நினைவுக்கு தேவ பிள்ளைகள் போகாதீங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய நீதி பிரகாசத்தை போலவும் உங்களுடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் உங்களுக்காக எனக்காக அமராமல் கிரியை செய்கிற ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க விசுவாசித்து அறிக்கை செய்து பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாக அதன் பலனை நமக்கு வெளிப்படுத்துவார். நமக்கு தேவையெல்லாம் ஒண்ணுதான். இரவும் பகலும் பிரயாசப்பட்டு என்னால என் நிலைமையை மாற்ற முடியல, என் கணவனை மாற்ற முடியல, என் மனைவியை மாற்ற முடியல, என் பொருளாதாரத்தை மாற்ற முடியல, என்னுடைய எந்த காரியத்தை மாற்ற முடியலன்னு சொல்லி சோர்ந்து போய் நான் என்ன ஆண்டவரை செய்வது, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று நினைக்கிற அந்த நினைவுக்கு வந்து விட்டீர்களா? செய்ய வேண்டியது ஒண்ணுதான். அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனம், எதற்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டார், எதற்காக அவர் நம்மை அவருடைய வாசஸ்தலமாய் தெரிந்து கொண்டார், அதை புரிந்து கொண்டு அந்த வித்தியாசத்தை உங்க வாழ்க்கையில காண்பிக்க ஆரம்பித்தால் போதும். அந்த வித்தியாசத்துக்குரியவர்களாய் நீங்கள் ஜீவிக்க ஆரம்பித்தால் போதும். நம்முடைய காரியத்துல அவன் இரவும் பகலும் அவன் கிரியை செய்கிறவர், அமராமல் கிரியை செய்கிறவர், மௌனமா இராமல் கிரியை செய்கிறவர் நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் அந்த ஒரு காரியத்துல நமக்கு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல், கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாரே, அவருடைய வாசஸ்தலமாய் நம்மை தெரிந்து கொண்டாரே, அவருடைய மகிமை நம்ம மேல வாசமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டாரே, அவருடைய பரிசுத்தம் நமக்குள் இருக்கும்படி தெரிந்து கொண்டாரே, அவருடைய பிரசன்னம் நமக்குள் இருக்கும்படி தெரிந்து கொண்டாரே. இது நம்மிடத்துல இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல வாசிக்கும் போது, யாத்திராகமம், லேவியராகமம், இந்த புஸ்தகங்கள் எல்லாம் வாசிக்கும் போது
கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை, அதன் பனிமுட்டுகளை, அங்கே பலியிடப்படுகிறதான மிருகங்களை, அங்கே ஊழியம் செய்கிறதான ஆசாரியர்களை என்று ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் திட்டம் பண்ணுவார். சொல்லும்போதாண்ட சொல்லுவார், இவைகளெல்லாம் நீ பிரதிஷ்டை பண்ணுங்குவார். இவைகளெல்லாம் பிரதிஷ்டை பண்ணு, அவைகள் எனக்குரியவைகள், அவர்கள் எனக்குரியவர்கள். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பனிமுட்டுகள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கும். அது கர்த்தருடையது, அது கர்த்தருக்காய் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கும். அந்த பொருட்கள் அங்க இருக்கிற சின்னதோ பெரியதோ அவைகள் கர்த்தருடைய காரியத்துக்காக மாத்திரமே உபயோகப்படுத்தப்படும். ஆமென். கர்த்தருக்காக நேர்ந்து கொள்ளப்பட்ட பலி மிருகங்கள், அவைகளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவைகள் பழுதற்றவைகளாய் இருக்கணும். அது குருடாகவோ நசல் கொண்டதாகவோ ஊனாகவோ இருக்கக்கூடாது. அது நேர்த்தியாய் இருக்கணும், அது சிறப்பாய் இருக்கணும், அது பழுதற்றவையாய் இருக்கணும். அப்படிப்பட்டவைகளை கொண்டு வந்து எனக்கென்று நீ பொருத்தனை செய்து அதை எனக்கு முன்பாக பலியாய் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள், அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாய் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அப்படி பரிசுத்தமாக்கப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் அவர்கள் கர்த்தருக்காக மாத்திரம் நிற்கணும். என்ன உலகத்துல நடந்தாலும் சரி, எவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் சரி, அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் கர்த்தருக்காக கர்த்தருடையவர்களாக தங்களை வேறு விரித்துக் கொண்டு நிற்கணும். காரணம், அவர்கள் கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இந்த சிந்தை நமக்குள்ள இருக்கிறதா? இந்த 8வது மாதத்தை ஆரம்பித்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அலங்காரமாய் நம்மை கர்த்தர் மாற்றுவார். அலங்காரமான கிரீடமாய், அவருடைய கரத்தில் இருக்கிற கிரீடமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். இதற்கு முன்பதாக ஒன்னே ஒண்ணு, நீங்களும் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோன், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எருசலேம், அவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணும்படி நீங்களும் நானும் அவருக்காக அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து உங்கள் பிரதிஷ்டையை ஒரு விஷயம் சீர்தூக்கி பாருங்கள். உங்க பொருத்தனையை பாருங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததை பாருங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய பொருட்களும் உங்களுடைய சகல காரியங்களும் கர்த்தருக்காக இருக்கிறதா என்பதை மாத்திரம் தீர்மானிங்க. இதை நீங்க தீர்மானித்து ஒப்பு கொடுத்தீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்ட ஆரம்பித்து விடுவார். உங்களுக்காக அமராமல் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். வாசித்தது போல உங்கள் நிமித்தமாய் அவர் மௌனமாய் இராமல் உங்கள் நீதி வெளிப்படும் மட்டும் கர்த்தர் கிரியை செய்கிற தேவனாக இருப்பார். செய்ய வேண்டியது ஒன்றே ஒண்ணுதான், ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொண்டீர், என்னை உமக்கு சொந்தமாய் எடுத்துக்கொண்டீர். நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் எனக்கு இருக்கிற எல்லாம் அது உமக்குரியது. அது பரிசுத்தமாய் இருக்கிறதா? அது வேறு பிரிக்கப்பட்டு இருக்கிறதா? அது பிரதிஷ்டை பண்ணப்பட்டு இருக்கிறதா? என் நிமித்தம் எங்கள் நிமித்தம் உமக்கு மகிமை உண்டாகிறதா? நீர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படி பிரியமா இருக்கிறீரா? நீர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறீரா? இதை மாத்திரம் சிந்தித்து பாருங்கள். இந்த மாதத்துல கர்த்தர் நம்முடைய நிலைமையை மாற்றுவார். 4வது வசனம், கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம், நீ அலங்காரமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அலங்காரமான கிரீடமாய் இருப்பாய் என்று சொன்னாரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அலங்காரத்தை இந்த தேசம் இழந்திருந்தது, ஜனங்கள் இழந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில தான் கர்த்தர் சொன்னாரு, உன்னை நான் கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமாய் உன்னை வைக்க போகிறேன். நீ அப்படி இருக்க போகிறாய். நீங்க ஒருவேளை நீங்களும் நானும் கூட அலங்காரத்தை இழந்திருக்கலாம், மகிமையை இழந்திருக்கலாம், அநேக காரியங்களை இழந்தவர்களை போல இருக்கலாம். இந்த வார்த்தை இந்த தேசத்துக்கு சொல்லும் போது இந்த தேசத்துடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த வார்த்தை பாருங்க, நீ கைவிடப்பட்டவள் என்றும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்றும் எண்ணப்படாது. அலங்காரம் இல்லை, மகிமை இல்லை, கர்த்தர் கொடுத்த ஸ்தானம் இல்லை, கர்த்தர் ஏற்படுத்தின நிலை இல்லை. எல்லாவற்றிலும் வெறுச்சொடி கிடக்கிறது. தேசம் வெறுமையாய் கிடக்கிறது, கைவிடப்பட்டதான நிலைமையில கிடக்கிறது, கேட்பாரற்று கிடக்கிறது, விசாரிப்பாரற்று கிடக்கிறது. என்ன நடக்கும் என்று தெரியாது. விரும்புவார் ஒருவரும் இல்லை, நேசிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்றாரு. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற சீயோனே, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற எருசலேமே,
இனி நீ கைவிடப்பட்டவர் என்று சொல்லப்படுவதில்லை. உன் தேசம் இனி பாழான தேசம் என்று சொல்லப்படுவதில்லை. நீங்க அநேகர் உங்களுடைய நிலைமைகள் எல்லாம் பாழாய் போனது போல யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருந்தா என் நிலைமை மாறி இருந்திருக்குங்க. இப்பதான் இதை ஆரம்பிச்சேன், இப்பதான் நான் இதை தொடங்கினேன், இந்த காரியத்தை செய்யணும்னு பிளான் பண்ணி எல்லாம் வச்சிருந்தேன். அதுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்து மாத கணக்கிலாக மூடி போட்டு தேசம் அடைக்கப்பட்டது, என் நிலைமைகள் அடைக்கப்பட்டது, என்னுடைய எல்லா காரியங்களும் மண்ணை போட்டு மூடுனது மாதிரி இருக்குங்க. எல்லாம் பாழாய் போனது போல இருக்கிறது. எல்லாவற்றிலும் என் நம்பிக்கை நான் இழந்து போயிட்டேங்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ கைவிடப்பட்ட நிலைமையில பாழாய் போன பெயர், பாழாய் போனவன் என்கிற பெயரோ, பாழாய் போன தேசம் என்கிற நிலைமையோ இனி உனக்கு இல்லாதபடி உன்னை நான் அலங்காரமான கிரீடமாக்குவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லி வாஞ்சிக்கிறீங்க? இந்த வார்த்தை அப்படியே ஆண்டோடத்துல பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை, எங்கள் அலங்கோலங்களை மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். ஆண்டவரே, இயேசு நம்மை தொட்டால் போதும், அவர் நம்மிடத்தில் வந்து கிரியை செய்வதற்கு நம்முடைய ஜீவியத்தை நாம் அர்ப்பணித்தால் போதும், எந்த நிலைமையையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து பூமியில நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அநேகர் அவரிடத்துல வந்த அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்ட எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதைத்தான் பார்க்கிறோம். அவருடைய அலங்கோலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். அவ்வளவுதான். இனி எனக்கு நம்பிக்கை இல்லை, இனி என்னால ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய எல்லா காரியங்களும், என்னுடைய எல்லா பிரயாசங்களும் முடிந்தது, நான் எங்கெல்லாம் போக முடியுமோ, என்னெல்லாம் பார்க்க முடியுமோ, என்னுடைய எல்லா பிரயாசங்களும் முடிந்தது என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் திரும்ப தொட்டார், உயிர்ப்பித்தார். பார்வை கொடுக்க வேண்டியவர்களுக்கு பார்வை கொடுத்தார், ஜீவன் கொடுக்க வேண்டியவர்களுக்கு ஜீவன் கொடுத்தார், சுகம் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சுகம் கொடுத்தார், நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கினது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் அதைத்தான் நமக்கும் சொல்லுகிறார். இந்த நாட்களில் அடைபட்டு ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை இல்லையா, எனக்கு ஒரு நன்மை இல்லையா, இனி நன்மை நான் பார்க்க மாட்டேனா, என்னுடைய காரியங்களில் ஜெயம் இருக்காதா, என் காரியங்களில் சுகம் இருக்காதா, என் காரியங்களில் சமாதானம் இருக்காதா, என்னை விரும்புவதற்கோ என்னை நேசிப்பதற்கோ என்னிடத்திலே வருவதற்கோ ஜனங்கள் இருக்க மாட்டார்களா என்று சொல்லி எல்லாம் மூடப்பட்ட நிலைமையில் இருக்கிற தேவ பிள்ளையை கர்த்தர் சொல்லுகிறார், அலங்காரமான கிரீடமாய் திரும்பவும் அவர் நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயம் அதை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் அதை செய்கிறார்? தாங்கள் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து, கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டு, கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டு, கர்த்தருடைய வாசஸ்தலமாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து, கர்த்தருக்காக பரிசுத்தத்தோடு பிரதிஷ்டையோடு தங்களை தேவனுக்கு முன்பதாக அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதை செய்கிறவராக இருக்கிறார். எல்லா அலங்கோலங்களையும் நிச்சயம் ஆண்டவர் மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். அலங்கோலங்களை அலங்காரமாய் மாற்றினார் என்று திரும்ப திரும்ப சொல்லும் போது அருமையான ஃபாதர் எழுதின பாடல் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அலங்கார வாசலிலே அலங்கோலம் உடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அல்லேலூயா. அவனுக்கு என்ன நம்பிக்கை இருந்திருக்கும்? அவனை அந்த அலங்கார வாசலுக்கு முன்பதாய் கொண்டு வந்து உட்கார வைப்பார்கள். அவனுடைய வேலை தினந்தோறும் பிச்சை எடுப்பதுதான். தன்னை உட்கார வைக்கிறவர்களுக்கு பணம் கொடுக்கணும். அவனுக்கு ஒரு வேலை குடும்பம் இருக்கிறதா, அந்த குடும்பத்துக்கு பணம் கொடுக்கணும். அவனுடைய சிந்தை முழுக்க இனி எனக்கு ஒரு நன்மையோ சுகமோ ஒன்றும் உண்டாக போவதில்லை. மறிக்கிற வரைக்கும் இதே இடம் தான் நம்முடைய ஸ்டாண்டர்ட் பிளேஸ். இங்க உட்கார்ந்து பிச்சை கேட்கணும், பிச்சை வாங்கணும், அதை வைத்து எதையோ செய்யணும், இதையோ சாப்பிட்டு மரணம் வரும்போது மரித்து போகணும். அவனுடைய வாழ்க்கையில நன்மை என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை, சந்தோஷம் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை, மதுரம் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. ஒரே விதமான வாழ்க்கை. ஆனால் அவன் இருந்திருந்த இடம், அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த இடம், அது கர்த்தருடைய ஆலயத்தின் அலங்கார வாசல். பாருங்க பிரியமானவர்களே, அவனுடைய வாழ்க்கை அலங்கோலம் தான், நிலைமை அலங்கோலம் தான், எதிர்காலத்தை குறித்த எந்த நம்பிக்கையும் கிடையாது. அவனுடைய சரீரம் அலங்கோலம் தான்.
ஆனால் அலங்கார வாசலிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஒரு நாளை ஒரு நாளிலே கர்த்தருடைய மனிதர்கள் அவனை சந்தித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் அவனை சந்தித்த போது அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைபடுகிறாரே. நம்முடைய வாழ்க்கையின் நிலைமைகள் என்னவாயிருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் என்னவாயிருந்தாலும் சரி, ஒருவேளை நாமே முற்றுப்புள்ளி வைத்து இவ்வளவுதான், இனி இதற்கு மேல மாற்றம் ஒன்றுமில்லை, நன்மை ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற நிலைமையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாய் ராஜமுடியாய் நீ இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு குறுகிய காலம் நமக்கு போராட்டங்கள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் தளர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, போராட்டத்தை கண்டு அஞ்சி போகாதீங்க. நம்மை நேசிக்கிற ஆண்டுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்க. இந்த செய்தியுடைய தொடக்கத்துல நான் சொன்னேன், இது ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை என்பதை காட்டிலும், தீர்க்க தரிசனமான வார்த்தை என்பதை காட்டிலும், கர்த்தர் தன்னுடைய ஜனத்தின் மேல வைத்திருக்கிற அவருடைய வைராக்கியத்தை, அவருடைய அங்கலாய்ப்பை புரிந்து கொள்ளுகிற கர்த்தருடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தை என்று சொன்னேன். காரணம் என்ன தெரியுமா? இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எழுதப்படும் போது இஸ்ரவேல் ஜனத்துடைய நிலைமை, எருசலேமுடைய நிலைமை இப்படி மாறவே இல்லை. இது வரப்போகிற ஒரு அழிவை குறித்து, அழிவுக்கு பின்பதாக கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு மகிமையை குறித்து சொல்லப்படுகிறது. நம்மலாம் இன்னைக்கு இந்த கொலை நோயை பிளான் பண்ணி இருக்க மாட்டோம். இந்த கொலை நோய் குறித்து தானே எந்த சிந்தனை நமக்கு வந்திருக்காது. இதெல்லாம் அட்வான்ஸா தெரிஞ்சிருந்தா ஏதாவது நம்ம பிளான் எல்லாம் பண்ணி இருந்திருப்போம். சடனா ஆல் ஆஃப் a sudden நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறோம். அது தொழிலாகட்டும், வேலையாகட்டும், ஊழியமாகட்டும், சபையாகட்டும், எல்லாவற்றிலும் யாரும் எதிர்பார்த்திராத, சிந்தித்திராத ஒரு மாற்றம். மாற்றத்துல அநேகருடைய வாழ்க்கை, அநேகருடைய காரியங்கள் ஒரு குலைந்து போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநேகர் எப்படியாகிலும் கரையேறி மீண்டு வெளியே வந்துவிட வேண்டும் என்று போராடுகிறதை பார்க்கிறோம். அடிபட்டதான சூழ்நிலையில கர்த்தருடைய இறுதி என்ன தெரியுமா? இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது, இந்த அழிவே வருவதற்கு முன்பதாக, தேசம் முழுவதும் கைவிடப்பட்டு போவதற்கு முன்பதாக, தேசம் பாழாய் போவதற்கு முன்பதாக, தேசம் குடியில்லாமல் போவதற்கு முன்பதாகவே அதனுடைய ரட்சிப்பை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அதனுடைய திரும்ப அதற்கு கொடுக்க போகிற மகிமையை குறித்து பேசுகிறார். அது திரும்பவும் தன்னுடைய ஸ்தானத்திலே கட்டி எழுப்பப்படுவதை குறித்து பேசுகிறார். அதனுடைய நீதி வெளிப்படுகிற காரியத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அப்படி என்றால் ஆண்டுடைய இறுதியை பாருங்க, தன்னுடைய ஜனத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக எந்த அளவுக்கு யோசிக்கிறது என்று பாருங்க. இந்த வியாதி, இந்த கொள்ளை நோயவே நம்ம எதிர்பார்க்காமல் இருக்கும் போது, இதற்கு பின்பதாக நம்முடைய நிலைமை எவ்வளவு ஆசீர்வாதமாய் கட்டி எழுப்பப்பட போகிறது. இந்த காலகட்டங்களில் நம்ம எப்படி பலனடைய போகிறோம், இதற்கு பின்பதாய் வருகிற நாட்கள் எப்படி நமக்கு மகிமையாய் இருக்க போகிறது என்பதை கூட சிந்தித்து நமக்காக கிரியை செய்கிற தேவன். அதைத்தான் இந்த வேத பகுதி கற்றுக் கொடுக்கிறது. ஜனம் அழிவை சந்திப்பதற்கு முன்பதாகவே, அழிவுக்கு பின்பதாக நான் திரும்பவும் அவர்களை என்ன மகிமைக்குள்ளே கொண்டு வருவேன், என்ன ஸ்தானத்துக்குள்ளே கொண்டு வருவேன் என்று பேசுகிறார். நீங்களும் நானும் நாளைக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம யோசித்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கு பின்பதாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிற மகிமை எப்படி இருக்கும், இதற்கு பின்பதாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி எனக்காக அலங்காரமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க ஒருவேளை அங்கே கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், பூரணமாய் ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாட்களிலே, இந்த வாதை நடுவில், நெருக்கத்தின் நடுவில், பிரச்சனை நடுவில் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது மாத்திரம் அல்ல, இதையும் தாண்டி நம்ம திரும்ப கட்டப்பட்டு, திரும்ப ஸ்தாபிக்கப்பட்டு, திரும்ப மகிமையாய் நிறுத்தப்படுவதையும் கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி அந்த 4-5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி பகுதியிலே, மணவாளன் தன் மணவாட்டியின் மேல மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். அவருடைய வார்த்தை அப்படியே விசுவாசிங்க. மணவாளன் தன் மணவாட்டின் மேல மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல்
மகிழ்ச்சியாயிருப்பார். கர்த்தர் நம்ம மேல சந்தோஷமா இருப்பார். நம்ம மேல ஒரு சந்தோஷமா இருக்கிறது சாதாரணமாய் அல்ல. அவன் அதை அனுபவித்து ஒரு மணவாளன் மணவாட்டி மேல இருப்பதை போல கர்த்தர் நம்ம மேல சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்று நம்ம மேல மகிழ்ச்சியாய் இருக்கிற ஒரு ஜீவியம் அவருக்கு முன்பாக அவர் நம்ம மேல மகிழ்ச்சியா இருக்கிற அளவுக்கு அவருக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, விசுவாசத்துல நிறைந்த ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய வார்த்தையில, கர்த்தருடைய பாதையில தொடர்ந்து முன் செல்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள் இருக்கும் என்று சொன்னா நிச்சயம் நம்முடைய நிலைமைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். பிரச்சனையும் போராட்டம் வரும்போது நிறைய நேரத்துல சோர்ந்து போகிறோம், அநேக பின்வாங்கி போகிற அனுபவத்துக்குள்ள போய் விடுகிறோம். ஜெபமோ வேத வாசிப்போ அநேக காரியங்கள்ல குறைந்து என்ன கர்த்தரை நம்பி என்ன நடக்க போகிறது, என்ன செய்ய போகிறோம் என்று கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போகிறோம். பிரியமானவர்களே, எபிரேயர் புத்தகத்துல வாசிக்கிறோம், பின்வாங்கி போனான் ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று சொல்லுகிறான். இன்றைக்கு கர்த்தருடைய அவன் பிரிய நம்ம மேல அற்று போகிற ஒரு ஜீவியத்தை செய்யக்கூடாது. மாறாக ஒரு மணவாளன் மணவாட்டி மேல மகிழ்ச்சியாக இருப்பது போல கர்த்தர் நம்ம மேல மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக நம்முடைய ஜீவியம் அவருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்படணும். அந்த மணவாட்டி தன்னை முழுக்க முழுக்க தன் மணவாளனுக்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் போது, சுத்திகரித்துக் கொள்ளும் போது, தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளும் போது, தன்னை பலவிதங்களிலே மாற்றிக் கொள்ளும் போது, என் மணவாளனுக்கு என்னிடத்துல என்னெல்லாம் பிடிக்கும், என்னுடைய பேச்சு எப்படி இருந்தால் பிடிக்கும், என்னுடைய நடத்தை எப்படி இருந்தால் பிடிக்கும், நான் என்ன செய்தால் பிடிக்கும், நான் என்ன செய்தால் அவரின் மேல் பிரியமா இருப்பார் என்றெல்லாம் சிந்தித்து அந்த மணவாட்டி தன் மணவாளனுக்காக தன்னை மாற்றிக் கொள்ளும் போது எப்படி அந்த மணவாளன் தன் மணவாட்டியின் மேல மகிழ்ச்சியா இருப்பானோ அதை காட்டிலும் அதிகமாக நம்ம மேல ஆண்டவர் மகிழ்ச்சியா இருப்பார். அவர் நம் நிமித்தமாய் சந்தோஷப்பட்டு களி கூறுவார். அப்படிப்பட்ட காரியம் நம்முடைய ஜீவியத்துல நடக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அலங்காரமான கிரீடமாய், இனி உன் நிந்தை உனக்கு தாது. உனக்கு இன்னைக்கு அநேக பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். அந்த 2வது வசனத்தை வாசிக்கிறோம், கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால நீ அழைக்கப்படுவாய். ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய பெயர் தோல்வியா இருந்திருக்கலாம், நம்முடைய பெயர் ஒன்னத்துக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கலாம். எதை செய்தாலும் இவர்களுக்கு நன்மை இல்லை, இவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, இவர்களுக்கு சமாதானம் இல்லை, இவர்களோடு துரதிர்ஷ்டமானவர்கள், இவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லி இகழப்பட்டிருக்கலாம். அந்த சொல்றாரு, கர்த்தருடைய வாய் சொல்லுகிற புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். அந்த புது நாமம் என்ன? அவன் உன்னுடைய பெயர் எப்சிவா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன் மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும், நீ கட்டி எழுப்பப்படுவாய். இதுவரைக்கும் நம்மை குறித்து ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். பிசாசு காதுல வந்து ஓதிட்டே இருந்திருப்பான், நீ பாவி, நீ பாவி, நீ பாவி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, அவன் நீ இதெல்லாம் பண்ணிருக்கிய, அதெல்லாம் பண்ணிருக்கிறிய, அநேக காரியங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். சொந்தமோ பந்தமோ இழந்து கொண்டிருக்கலாம். கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து அவன் பல காரியங்களை பேசி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், புது அவன் பெயராலே புது நாமத்தாலே நீ அழைக்கப்படுவாய். அந்த புதிய பெயர் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் என்ற அர்த்தம் விளங்கக்கூடிய பெயராக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன் வாழ்க்கை கட்டப்படுகிறது, உன் நிலைமைகள் மாறுகிறது என்று சொல்லப்படுகிற அர்த்தத்தை உடைய பெயராக அல்லேலூயா கர்த்தர் நம்மை அழைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கு அதுதான் வேணும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லுகிற நீங்களும் நானும் என்ன செய்தால் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துவார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். என்ன செய்தால் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துவார்? ஏற்கனவே வாசித்தோம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய வாசஸ்தலமாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அப்படி இருந்து இன்னும் சில காரியத்தின் அதிகாரம் கற்றுக் கொடுக்கிறது. நாம் என்ன செய்யும் போது கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்குள் நடப்பிக்கிறார். பாருங்கள், 6வது 7வது வசனம். எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? நீங்க அமைதியா இருக்க கூடாதுங்க. ஆமென்.
நீங்க அமைதியா இருக்க கூடாது. கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை சரியாய் புரிந்து கொள்ளணும். நம்ம இன்றைக்கு ஓயாமல் நம்முடைய காரியங்களிலே போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் அல்ல, மாறாக கர்த்தருடைய காரியத்துல, கர்த்தருடைய ஜீவியத்துல நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. அங்கே நீங்கள் அமைதியா இருக்க கூடாது. அங்கே நீ அமைதியா இருக்கிற வரைக்கும் உன்னுடைய நிலைமை கைவிடப்பட்டது போல இருக்கும். உன் தேசம் பாழானது போல இருக்கும். உன்னுடைய காரியங்களிலே சமாதானம் இல்லாமல் இருக்கும். உனக்கு நன்மை இல்லாமல் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீ யார் என்பதை சரியாய் புரிந்து கொண்டு, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் இருக்க வேண்டிய நபர் என்பதை புரிந்து கொண்டால் நீ செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிற நீங்கள் அமெரிக்கையாய் இருக்க கூடாது. 7வது வசனம், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நம்ம அமைதியா இருக்காம நம்ம என்ன செய்யணுமாமா? அவரை அமர்ந்திருக்க விடாதபடி போராடணும். அல்லேலூயா. அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாதுன்னு ஆண்டவரே சொல்றார். அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? என்னை அமர்ந்திருக்க விடாதீங்க. எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீங்க. எருசலேமே, உன் மதில்கள் மேல பகல் முழுதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். இந்த ஜாமக்காரருடைய வேலை என்ன? அந்த தேசத்தை அவன் எச்சரித்துக் கொண்டு தேசத்துக்கு வருகிற நன்மையை குறித்து சொல்லி, தீமையை குறித்து சொல்லி அந்த தேசத்தை பாதுகாக்கிறதான் அந்த ஜாமக்காரர்கள். என்று சொல்லுகிறார். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிற நீங்கள் அமைதலா இருக்கக்கூடாது. எளிமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ அமைதலா இராதபடி கர்த்தர் உனக்காக கிரியை செய்கிற வரைக்கும் நீ போராடி ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீ அமைதியா இருக்கக்கூடாது. உன் ஜெபத்தில் அமைதியா இருக்கக்கூடாது. உன் விசுவாச வாழ்க்கையில நீ சோர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தரை விட்டு நீ போய்விடக்கூடாது. கர்த்தர் உனக்கு கிரியை நடப்பிக்கிற வரைக்கும், எருசலேமை பூமியிலே அவன் ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், உங்களுடைய அல்லங்கோலங்களை கர்த்தர் மாற்றும் வரைக்கும், உன் குடும்பமோ வேலையோ ஜீவியமோ பிள்ளைகளோ சகல காரியத்திலும் கர்த்தர் கிரியை செய்கிற வரைக்கும் நீங்க என்ன செய்யணுமாமா? ஆண்டவரை அமர்ந்திருக்க விடாதபடிக்கு நீங்கள் அமைதலாயிராமல் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாறணும். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக மாறணும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஜாமக்காரர்களாக மாறணும். பகலோ இரவோ அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறவர்களாய் மாறணும். இதை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வார். சும்மா அந்த வசனத்தை வாசிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது. நம்மை அலங்காரமான கிரீடமாய் ராஜ முடியாய் மாற்றும்படி விரும்பிதான் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அதே நேரத்தில் நாம் இதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் நம்முடைய காரியத்தை மாற்றும் வரை, நம்முடைய காரியத்தை ஸ்திரப்படுத்தும் வரை, நம்முடைய காரியத்தில் ஒரு புகழ்ச்சியை மகிமையை கொண்டு வரும் வரை அவரை அமர்ந்திருக்க விடாதபடி நீங்கள் நானும் அவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். விசுவாசத்துல சோர்ந்து போகக்கூடாது. பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், குறைவுகள் வரும்போது அவனுடைய வார்த்தையை விட்டு, விசுவாசத்தை விட்டு, ஜெபத்தை விட்டு குறைந்து போய்விடக்கூடாது. நீங்க ஓயாமல் பகலும் இரவும் அவன் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை போல நீங்களும் நானும் மாறுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயம் நமக்கு அற்புதத்தை செய்வார். அஞ்சுக்கிறீங்களா? இதை செஞ்சா நான் செய்வேன் ஆண்டு சொல்லிட்டார். செய்ய வேண்டியது நம்முடைய காரியம். ஆண்டவர் அமர்ந்திருக்க விடாதபடிக்கு போராட வேண்டியது நம்முடைய காரியம். யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். இரவு முழுவதும் அந்த புருஷனோடு போராடினான். எந்த மட்டும் போராடினான்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி அவன் மனமிறங்கும் வரைக்கும் அவர் போராடினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அருமையான காலை நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் இப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க செய்து பாருங்க. உலகம் உங்களுடைய காரியத்தை மாற்ற முடியாமல் இருக்கலாம். உங்க பலத்தால் அதை மாற்ற முடியாமல் இருக்கலாம். உங்களுடைய திறமையினால மாற்ற முடியாமல் இருக்கலாம். யாரும் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் நிலைமையை மாற்ற முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவன் ஒரு மனவாளனை போல நேசிக்கிற நல்ல ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களுடைய காரியத்தை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென்.
இன்னொரு காரியத்தை சொன்னாரு பாருங்களேன், அவன் நீ என்னை அமர்ந்திருக்க விடாதபடி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அடுத்த ஒரு காரியம் 10வது வசனத்துல வாசித்து பார்ப்பீர்கள், வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வாய்ப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்கு கொடியை ஏற்றுங்கள். இதோ நீங்கள் சீயோன் குமாரத்தை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள். கர்த்தர் பூமியின் என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு தெரியுமா? அவன் கர்த்தர் வருகிறார், அவருடைய ரட்சிப்பு வருகிறது, அவர் நமக்கு அளிக்கும் பிரதிபலன் அவரோடு கூட வருகிறது. அதற்கு முன்பதாக வழியை செவ்வாய் பண்ணுங்கள், அதிலே உள்ள கற்களை பொறுக்கி போடுங்க, கர்த்தருக்கு முன்பதாய் பாதையை ஆயத்தப்படுத்துங்க. உங்கள் அலங்கோலமான நிலைமையை அலங்காரமாய் மாற்ற வருகிற ஆண்டவருக்கு, உங்களுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்த வருகிற ஆண்டவருக்கு, உங்கள் வாழ்க்கையை மகிமையும் புகழ்ச்சியுமாய் மாற்ற வருகிற ஆண்டவருக்கு, உங்களுக்குள்ளே மகிமையான காரியத்தை நடப்பிக்கிற ஆண்டவருக்கு உங்கள் வழியை செவ்வாய்ப்படுத்துங்க, அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்க. எதெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்துக்குள்ள வர முடியாதபடி தடையா இருக்கிறதோ அந்த எல்லைகளிலே, அந்த வழிகளிலே காணப்படுகிற கற்களை பொறுக்கி போடுங்க. கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நமக்கு செய்ய போகிறார். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடைகள் இருந்திருக்கலாம். ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு மாத்திரம் ஆண்டவரை நிறுத்தி வைத்திருக்கலாம். ஆண்டவர் இதுவரைக்கும் வாங்க, இங்க வரைக்கும் கிரியை செய்யுங்க, இதுக்கு மேல என் வாழ்க்கையில உமக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி அந்த அனுமதி இல்லைங்கிற போர்டை நீங்க மாற்றி இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அதையெல்லாம் எடுத்து அகற்றி விடுங்கள். கர்த்தர் நம்முடைய ஜீவியத்துக்குள்ள பரிபூரணமாய் பிரவேசித்து அவர் நமக்குள்ள சகல எல்லைகளுக்குள்ளும் கடந்து வந்து நம்மை ஸ்திரப்படுத்தி, நம்மை மகிமைப்படுத்தி, நம்முடைய வாழ்க்கையில நம்மை அலங்காரமாய் மாற்ற அவர் கடந்து வருகிறார். அவர் கடந்து வரும்போது நமக்கு நன்மை உண்டு, அவர் கடந்து வரும்போது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, அவர் கடந்து வரும்போது நமக்கு விடுதலை உண்டு. அவர் கடந்து வரும்போது இதுவரை இருந்த நிலைமை அல்ல, இதுவரை நாம் அழைக்கப்பட்ட பெயரிலே அழைக்கப்படுவதில்லை, இதுவரை நமக்கு இருந்த அடையாளம் அல்ல. இனி ஒரு புதிய மகிமை, இனி ஒரு புதிய காரியத்துக்குள்ளே கர்த்தர் நடத்த போகிறார். அவர் கடந்து வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அவரை நாம் அமர்ந்திருக்க விடாமல் அவருக்கு முன்பதாக இரவும் பகலும் ஜாமக்காரரை போல மௌனமா இராமல் கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி அவரை நோக்கி ஜெபித்து அவரை நோக்கி முறையிட்டு ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுகிறவர்களா இருந்தால் அவர் என்ன செய்வார்? 8வது வசனம் சொல்லுகிறது, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அதை சேர்த்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலங்களில், என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். உன் தானியத்தை இனி சத்துருவுக்கு ஆகாரமாய் கொடுக்க மாட்டேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை என்று தம்முடைய வல்லமையுள்ள கரத்தின் மேலும் வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். கர்த்தர் வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய பிரயாசத்துக்குரிய பலனை சத்துரு பறித்துக் கொள்ள மாட்டான். நம்முடைய ஜீவியத்துல நீங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டு கர்த்தருக்கு முன்பாய் ஜீவிக்கிற உங்கள் ஜீவியத்தின் பலனை சத்துருவோ பொல்லாத காரியங்களோ ஒன்றும் பட்சித்து போடாதபடி உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் புசிக்கும்படியாக, நீங்கள் அனுபவிக்கும்படியாக, அதனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக, அதன் நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. பிரயாசப்பட்டது ஏராளமாய் தெரிகிறது, ஆனா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற ஒரு நிலைமையில இருக்கிறோம். பேதுருவை போல இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், காலையில பொழுது விடிந்து வருகிறது, என்னப்பா ஏதாவது இருக்குதா? பிரயாசப்பட்டதுதான் இருக்குது, ஒண்ணும் இல்லை. நான் சேர்த்து வைத்தது ஒண்ணும் இல்லை, எனக்கென்று ஒண்ணும் இல்லை, நான் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை, வெறுமையாயிருக்கிறேன்.
உடைக்கப்பட்டிருக்கிறேன், எல்லா காரியங்களும் வீணாய் போன நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்றாரு. என்னை அமர்ந்திருக்க பண்ணாத, நீ இரவும் பகலும் மௌனமாய் இராதபடிக்கு நீ போராடு, நீ பிரஸ்தாபம் பண்ணு, நீ என்னை நோக்கி ஜெபி, என்னை நோக்கி கேள், நீ என்னுடைய ஜனமாய் நில். நான் உனக்கு செய்ய போகிற காரியத்தை பார், உன் ஆசீர்வாதத்தை, உன் பிரயாசத்தின் பலனை இனி சத்துருவுக்கு கொடாதபடி நீயே அதை புசிக்கும்படி, நீயே அதை அனுபவிக்கும்படி, நீயே அதன் நன்மையை பெற்றுக் கொள்ளும்படி உனக்கு நான் அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் வருகிற பாதையிலே, அவர் கிரியை செய்கிற அந்த வழியிலே தடையாயிருக்கிற கற்களை பொறுக்கி போடுங்கள். 11வது வசனம், இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாகவும் வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கடைசியாய் 12வது வசனத்திலே, அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள், நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். கண்களை மூடலாமா? நம்மை குறித்து நம்ம என்ன சொல்லுகிறோம் என்பதல்ல, இன்றைக்கு நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நம்முடைய நிலைமை, குடும்பம், பிள்ளை, தனிப்பட்ட ஜீவியம், உங்களுடைய எந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு என்ன சொல்லப்படுகிறது என்பதல்ல, இனிமேல் என்ன சொல்லப்பட போகிறது என்பது முக்கியம். பிரியமானல்ல, இதுவரைக்கும் எப்படியாவுடைய காரியங்கள் நீங்கள் இருந்திருக்கலாம். குடும்பத்தின் நிலைமையோ, ஆவிக்குரிய நிலைமையோ, தனிப்பட்ட ஜீவியமோ, வாழ்க்கையோ எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் இதை குறித்து சொல்லப்பட போகிற ஒரு காரியம் உண்டு. இதை குறித்து சொல்லப்பட வேண்டிய வார்த்தைகள் உண்டு. என்ன வார்த்தை நம்மை குறித்து சொல்லப்படணும் தெரியுமா? கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள், கர்த்தராலே விடுவிக்கப்பட்டவர்கள், கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தராலே நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள், கர்த்தராலே உயர்த்தப்பட்டவர்கள், கர்த்தராலே வழி நடத்தப்படுகிறவர்கள் என்று சொல்லப்பட வேண்டும். நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஓ, நீங்க கர்த்தராலே தேடி கண்டுபிடிக்கப்பட்டவர்கள், நீங்க கைவிடப்படாதவர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். பிரியமானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் சொல்லுகிற, அவருடைய வாய் சொல்லுகிற புதிய நாமத்தாலே நாம் அழைக்கப்படுவோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க குடும்பத்தை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா. எங்களுடைய நிலைமைகளை நாங்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யோசுவா சொன்னது போல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறோம். உம்மாலே மாற்ற முடியாத எந்த சூழ்நிலை எங்க வாழ்க்கையில் இல்லை. எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும் சரி, எங்கள் நம்பிக்கையில் எல்லாம் தகர்ந்து போன நிலைமையில் இருந்தாலும் சரி, லாசரு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆனது போல எங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை மண்ணு போட்டு மூடப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு நாறி போன நிலைமையாயிருந்தாலும் சரி, அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி அலங்காரமான கிரீடமாக, மகிமையான ராஜமுடியாக உம்முடைய கரத்திலே உமக்கு மகிமையாய், உமக்கு பிரியமாய், உமக்கு ஆசீர்வாதமாய் நீர் எங்களை மாற்ற முடியும் என்பதை இந்த நாளிலே பேசினீரே. நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதங்கள், வாரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் உண்டு, குற்றங்கள் உண்டு. கிருபையாய் கர்த்தர் மன்னிப்பீராக. இனி உம்மை அமர்ந்திருக்க ஒட்டாதபடிக்கு நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் வரை, நீர் எங்கள் நிலைமையை மாற்றும் வரை, நீர் எங்களை உமக்கு மகிமையாய், உமக்கு புகழ்ச்சியாய் நீர் எங்களை மாற்றும் வரை, எங்களை ஸ்திரப்படுத்தும் வரை உம்மை அமர்ந்திருக்க ஒட்டாமல் இரவும் பகலும் கூப்பிடுகிற ஜாமக்காரர்களாக, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களாக, உம்மை நோக்கி மண்டியிட்டு ஜெபித்து முறையிடுகிறவர்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பாதையை செவ்வையாக்குகிறோம், எங்கள் வழிகளை செவ்வையாக்குகிறோம்.
தடையாக இருக்கிற கற்களை பொறுக்கி போடுகிறோம், எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இந்த சத்தியத்தை கேட்டு ஒப்புக் கொடுக்கிற எல்லா தெய்வச்சனத்தையும் இந்த நாட்களிலே, விசேஷமா இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் ஜெயமாய் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.